5 வருஷமா ஆளுங்கட்சியா ஆண்ட ஒரு கட்சி மறுபடியும் என்ன பண்ண போறாங்கன்னா, நீட் ஒழிப்பு பத்தி போராட்டம் பண்ண போறாங்களாம். எனக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, 5 வருஷமா ஆண்ட நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்கல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா கையெழுத்து நீட்ட ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க கையெழுத்து போடுவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் நீட்ட ரத்து பண்ணல அப்படின்னு தான் எங்களுக்கு கேட்க தோணுது. இப்ப எதுக்கு புதுசா ஏதோ மீண்டும் மீண்டும் பேட்ச் ஒர்க்கா, அதாவது சுண்ணாம்பு அடிச்ச செவுத்துலயே மறுபடியும் சுண்ணாம்பு அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்க கதை. ஸோ அதாவது என்ன பண்ணுறீங்க, மக்களை நீங்கள் மறுபடியும் ஏமாற்ற ட்ரை பண்ணணும்னு நினச்சி ஏதோ புதுசாக பண்ணுறீங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள இல்லை இல்லையா? மக்கள் நல்லா தெளிவாக இருக்காங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத மாதிரி தான் இருக்குது. இது ஒரு அரசியல் யுக்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அனிதான்ற மாணவி நீட்டுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் முதல்ல குரல் கொடுத்தது தளபதி விஜய். அவங்க போயிட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நீட்டை ரத்து பண்ணோன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே பண்ணியிருக்கணும்ல. இப்போ என்ன புதுசாக? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணால் பண்ணுங்கள் சார், அது யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. நிறைய செய்ய வேண்டியதை செய்யுங்க. நீங்கள் இப்போ போராட்டம் பண்ணுறது கூட புதுவிதமாக இருக்குது. முடிஞ்சால் நீட்டை ரத்து மட்டும் பண்ணி கொடுங்க. நிறைய படித்த மாணவிகள் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்டெப்பு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நீட்டை ரத்து பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது கண்டிப்பாக நடக்கும், மாற்றம் கண்டிப்பாக வரும்.